இன்றைக்கு குடும்பமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் வெற்றி எடுக்க வேண்டும். தோற்று போவதும் பின்வாங்கி போவதும் எளிது. அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஞானம் வெளிப்படுவதில்லை. என்ன செய்வது, எதை செய்வது என்று ஞானம் வெளிப்படுவதில்லை. சில நேரங்களிலே நாம் அந்த இடத்தில் குழப்பம் அடைந்து விடுகிறோம். ஆனால் எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் ஏதோ ஒரு தடை, இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்கள். குடும்பமாய் நாம் ஜெபிப்போம். 10 நிமிடமானாலும் ஒரு மனமாய் நாம் குடும்பமாய் ஜெபிப்போம். ஜெபத்திற்கு நாம் ஒரு நேரத்தை குறிப்பிடுவோம். இதில் நாம் கண்டிப்பாய் நம் குடும்பத்துக்காய் ஜெபித்தாக வேண்டும். நம் சபைக்காய் நாம் ஜெபித்தாக வேண்டும். நம் சபையின் விசுவாச குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய ஒரு மனது நிமித்தம் கர்த்தர் அடைக்கப்பட்ட மதில்களை அவர் முறித்து போடுவார்.